இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். நான் ஆசைப்பட்டேன், அவ்வளவுதான். சட்டமன்றத்துக்குள்ள போலான்னு ஆசைப்பட்டேன். ஒரு வார்த்தை என்ன சொன்னேன்னா, அது எங்க தம்பிகளுக்காக, நான் பிரஸ்ல சொல்லல, நான் பேஸ்புக்ல லைவ்ல சொன்னேன். 2026 சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு தமிழ்நாட்டு அரசியல் சூழல் மாறும். அப்ப நான் சட்டமன்றத்தில் இருந்தா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன், அவ்வளவுதான். இதுல எனக்கு எந்த விஷனும் பெருசா கால்குலேஷன் அது இது எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. இது டார்கெட்டட், எது தமிழ்நாடுங்கிறது குறிவைக்கப்பட்ட ஒரு மாநிலமா மாறி இருக்கு. பிஜேபியும் அதிமுகவும் இங்க இருக்கக்கூடிய சமூக நீதி அரசியலை சீர்குலைக்கக்கூடிய ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலையில் சட்டமன்றத்திலும் இருப்பது நல்லது, அப்படிதான் நினைச்சேன், அவ்வளவுதான். சட்டமன்றத்திலும் இருப்பது நல்லது, அவ்வளவுதான் என்னுடைய எண்ணம். இதுல யாருடைய இன்ஃபுளுன்ஸும் கிடையாது. ஒரு செய்தி நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். என்ன யாரும் இன்ஃபுளுன்ஸ் பண்ண முடியாது. இதை செய் அதை செய் அப்படின்னு என்ன கட்டளையிட்டு என்ன வேலை வாங்க யாராலும் முடியாது. அது எந்த காலத்திலும் நடக்காது. நான் நல்லது கெட்டது எல்லாவற்றையும் சீர்தூக்கி பார்த்து நான் போட்டியிட வேண்டும் என்று முடிவெடுத்தேன். அதே போல இந்த 6 நாட்களில் 5 நாட்களில் கம்ப்ளீட்டா ஏதோ திருமாவளவன் ஒரு நோக்கத்தோட உள்நோக்கத்தோட உள்ள போகணும்னு நினைக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நேரேஷனை செட்டப் பண்ணி ஒரு கட்டுக்கதையை உருவாக்கி எங்கள் கூட்டணியின் நலனே பாதிக்கப்படக்கூடிய வகையில் கருத்து பரப்பல் இங்கே திட்டமிட்டு நடக்கிற சூழலில் நான் இதையும் கருத்தில் கொள்ள வேண்டியிருக்கிறது. இதை நான் புறந்தள்ள முடியாது. நான் முன்வைத்த காலை பின்வாங்க மாட்டேன் அப்படிலாம் நான் ஒரு ஈகோயிஸ்டிக்கா இருக்க மாட்டேன். எங்க ஒரு ஃபார்வர்டிங் இருக்கோ அந்த இடத்துல ஒரு விட்ராயிங் இருக்கணும். ஒரு யுத்த களத்தில் முன்னோக்கி போறோங்கிறது ஒரு ராஜதந்திரம்னா, ஒரு ஸ்டெப் பின்வாங்கிறதும் ஒரு ராஜதந்திரம் தான். ஏதோ பதவி ஆசை பிடிச்சு நான் டிப்டி சிஎம்காக இங்க வர போறேன், அதுக்குதான் நான் முன்ன சொன்னதெல்லாம் சொன்னேன். நான் ஏன் ராஜினாமா பண்ணேன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இதுதான் வருது. நான் பதவி ஆசை இருந்திருந்தா 5 வருஷம் நான் எம்எல்ஏவே இருந்திருப்பேன். எனக்கு பதவி ஆசை இருந்திருந்தா நான் 2006 எனக்கான தொகுதியில் நான் நின்றுகிட்டு மற்றவங்களுக்கு போப்பா உனக்கு சீட்டு இல்லைன்னு நான் சொல்லியிருக்க முடியும். இன்றைக்கும் நான் சொல்றேன், பதவிக்காக நான் போகவில்லை. அதை நான் வெளியே இருந்தே பண்ண முடியும். ஒன்னு, கூட்டணி ஆட்சியை இந்த காலச்சூழலில் நான் கோர மாட்டேன் அப்படின்னு கேட்டகாரிகளி ஐ ரிஜெக்டட் ஆல்ரெடி. ஏற்கனவே நான் திட்டவட்டமாக மறுதளித்துட்டேன். நான் சந்தேகப்பட்டு ஒரு ஹங் அசம்பிளி வரும், தொங்கு சட்டசபை வரும் அப்படின்னு சந்தேகப்பட்டு நான் போட்டியிடுவதாக சொல்லப்படுகிற கருத்து தவறான கருத்து. என்னுடைய நோக்கத்தை கொச்சைப்படுத்துகிற காரணத்தினால் நான் முன்வைத்த காலை பின்வைக்கவில்லை. இதை ஒரு உத்தியாக பார்க்கிறேன். என் நிலைப்பாட்டை தள்ளி வைக்கிறேன், என் உத்தியை மாற்றி அமைக்கிறேன். எனவே நான் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்ட காட்டுமன்னார்கோவில் தொகுதியில் மறைந்த தலைவர் ஐயா இளைய பெருமாள் அவர்களின் இளைய மகன் ஜோதிமணி அவர்கள் வேட்பாளராக போட்டியிடுவார்.